ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நுங்நூச் டிராபிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம யானையோட அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்தோம். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானையோட ரன்னிங் ரேஸ், யானையோட கிரிக்கெட் பேட் விளையாடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பு எறிகிறது, எல்லாமே பால் விளையாடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்க போகுது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோவும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரங்க. இதெல்லாமே டோட்டலாகவே நம்ம பேக்கேஜில் வந்ததுனால எடுத்துட்டாங்க. டிக்கெட் ரேட் மட்டும் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜை சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுசாகவே வேணுங்க. இதில் வந்து நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் வச்சு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இதில் ஓரடியாக ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்த்தோம். அது ஒரு மணி நேரங்க. அதுக்கப்புறம் இப்போ எலிஃபென்ட் ஷோ பார்த்துட்ருக்கோம். எலிஃபெண்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எலிஃபெண்டோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யானையோட ரன்னிங் ரேஸ் நடந்துருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. அப்புறம் வந்து கிரிக்கெட் விளையாடுறது யானை. அதுக்கப்புறம் டாக்டர் பாடி டெலஸ்கோப்லாம் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குது, ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணி பார்க்குதுங்க. இதில் ஒரு யானை மட்டும் பாருங்கள், ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதுதான் இந்த கூட்டத்தோட ராஜா மாதிரி அந்த யானை. அது ஒரு லாஸ்ட்டில் வரும் பாருங்க. நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. உட்காந்து பார்க்குறதுக்கு ஒன்று இடம், செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா மறக்காமல் இந்த நுங்நூச் வில்லேஜ் போய் பாருங்கள். ஒரு 600 ஏக்கரால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் ஏரியா தான். ஆனால் டூரிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னீங்களா அந்த ராஜா யானை வந்து நல்லா கலர் ட்ரெஸ் பாருங்கள், கலராக போட்டிருக்கு. ஒரு ப்ரைவேட்டோட இது தாங்க, ப்ராப்பர்ட்டி தான் இது. போகிற இந்த குரூப்பில் போகிற பேக்கேஜில் போகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுங்நூச் வில்லேஜ் கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம 2 ஷோ பார்த்துருக்கோம். இந்த ஷோலாம் முடிச்சுட்டு அடுத்து வெளியே போனால் பேட்டரி கார் எடுத்துகிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குங்க, ஃப்ரூட்ஸ் கார்டன்லாம் இருக்குது, அதையெல்லாம் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ரீல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனியோட ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம பார்க்கறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸாக வரும். இங்கே பாருங்கள், அம்பு எறியுதுங்க. இந்த பலூனை உடைக்கிறதுக்காக அம்பு எறிவாங்கள்ல, அது பண்ணிகிட்டு இருக்கு தாய்லாந்து யானை. இன்னொன்னா இந்த உலகத்தில் வந்து ஃபேமஸானதுங்க, தாய்லாந்தில் வந்து ஒயிட் யானை இருக்குங்க. இது வந்து நல்ல டார்க் கிரேவாக இருக்கும் இந்த யானை. லைட்டாக ஒயிட் யானை, சாம்பல் கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் யானை கூட இந்த தாய்லாந்தில் தான் இருக்குது. அம்பு எறிஞ்சிட்டே இருப்பாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பேட்டரி கார் எடுத்துகிட்டு இந்த நுங்நூச் வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்ஸு அந்த ஏரியாலாம் இருக்கும். ஃப்ரூட்ஸ் ட்ரீ, அந்த கார்டன் ஏரியா எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும், பெரிய வில்லேஜாக இருக்கும். அடுத்து நம்ம அதான் பார்க்க போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி தாய்லாந்து போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க்கில் என்ன பார்த்தோமோ அதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்மையான ஃபீல் கொடுக்க போகுதுங்க. வாங்க, இது வந்து முடிவு போகுது. எலிஃபென்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஜுராசிக் பார்க்